மேஷ லக்னத்துல ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க. மேஷ லக்னத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு பெரும் தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். பெரும் தனத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் விருச்சகமனை. மேஷத்தில் பிறந்தவருக்கு பெரும் தனம்னா எப்படிப்பட்ட தனம்? ஒரு ஜாதகருக்கு ஒரு 1000 ரூபாய் பெரிய அமௌண்டா இருக்குன்னா அவர் 1 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது. 1 லட்சம் ரூபாய் பெரிய பணமா இருக்கிறவருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது. 10ல இருக்கிறவருக்கு கோடியில கிடைக்கிறது. கோடிகளை இருப்பவர்களுக்கு 100 கோடியில கிடைக்கிறது. 100 கோடியில இருக்கிறவங்களுக்கு 1000 கோடி. இது போல தன் மதிப்பிற்கு பல மடங்கு பெருமணத்தை இந்த மேஷ லக்னத்துல யாரு பிறந்தாலும் விருச்சகமும் செவ்வாயை எடுத்திருக்கும். நிறைய மேஷ லக்னக்காரர்களுக்கு இது சில பேருக்கு 1 கோடி சம்பாதிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கும். ஒரு சிலருக்கோ எளிதில் 1000 கோடிக்கு மேல பணம் பண்ணக்கூடிய அமைவுகளை ஏதேனும் ஒரு வகையில ஏற்படுத்தி கொடுத்துரும். இல்ல சில பேர் 1000 லட்சங்களுக்கு சிரமப்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா இண்டிவிஜுவலா 5ஆம் இடம். ஆனால் மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு செவ்வாய் தான் பெரும் செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த வீடான விருச்சிக மனை தான் பெரும் செல்வத்தை ஏற்படுத்தக்கூடிய மனை. செவ்வாய் தசையோ செவ்வாய் புத்தி காலகட்டங்களோ இந்த வீட்டில் நட்பு நிலையிலே அமர்ந்த கிரகங்கள் தசா புத்தி நடத்தினா பெரும்பலங்கள் கிடைக்கும். இதுல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்தான பலத்தோட இருந்தே ஆகணும். செவ்வாய் ஸ்தான பலம் குறைந்திருந்தால் கண்டிப்பா பெரும் செல்வம் கிடைக்காது. செவ்வாயை பொறுத்தவரை இப்போ செவ்வாய் இருக்கிறார், நீசம் பெற்று 4ஆம் இடத்திலே இருக்கிறார், கண்டிப்பா பெருமணங்கள் கிடைக்கிறதுல சிரமம் உண்டு, பெருமணங்கள் கிடைக்கிறதுல அவயோகம் உண்டு. அப்ப ஜாதக அடிப்படையில இந்த செவ்வாய் ஸ்தான பலத்தை பெற்றிருக்க வேண்டும். அதுபோல கூடுதலாக இந்த செவ்வாயோடு குரு தொடர்பில் இருக்க வேண்டும். அல்லது ஜாதக ரீதியிலே குருனுடைய தொடர்பு இன்றியமையாத ஒரு அமைவு. அடுத்த படிநிலைகள்ல சூரியன், இந்த செவ்வாயும் சூரியனும் ஒன்று சேர்ந்தா நிறைய ஜாதகங்கள்ல ஆரம்ப காலங்கள்ல ஸ்ட்ரகிள் இருக்கும், குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கும். எனினும் குரு சூரிய தொடர்போடு இருந்தா கூடுதல் நல்ல. அல்லது செவ்வாய் தனித்து இருந்தாலும் செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி செவ்வாயினுடைய காலகட்டங்கள்ல ஜாதகருக்கு பெரும் தனமானது கிடைக்கும். பெரும் தனத்தை குறை செவ்வாயாக அமைந்திருது. அந்த வகையில இந்த செவ்வாய் ஜாதகத்துல நல்லா இருந்தா மேஷ லக்னக்காரர்களுக்கு பாடம் தரும். இங்க குருவே கிடையாது. மேஷத்தில் பிறந்தவருக்கு செவ்வாய் தான் பெருந்தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம்.